ஹாய் கைஸ், பாப்பா ஸ்கூல் விட்டு வந்த கையோட ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோன்னே கீழே போகலாம் அழுக ஆரம்பிச்சிருவா. சரின்னு சொல்லிட்டு கீழே கூட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டு போனோம். போயிட்டு அங்கேயே உட்காந்து நீ ஹோம்ஒர்க் எழுதியாச்சு. அப்புறம் எழுதி முடிச்சுட்டு வர 7:30 ஆயிடுச்சு டைம். அந்த தோசை எல்லாம் ஊற்றி கொடுத்து அவங்கள விளையாட்டு காட்டி தூங்க வச்சாச்சு. அதுக்கு ஒரு 8:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடை பாத்திரத்தையும் விளக்கிட்டு இருந்தேன். கையோட விளக்குனா காலைல கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த பேஸ்கெட் வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. இல்லை சொல்கிறேன், வர்த்தபிள் ப்ராடக்ட் 230 இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு நினைக்கவே இல்லை. ஸ்லைட் இருக்குது, ஸ்லைடு உள்ள தண்ணி கீழே போயிடும். ஸ்பூன்ஸ் போடுக்க தனியாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ரிமூவ் பண்ணி மாட்டிக்கலாம். அது மாதிரி இருக்குது, சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறமா பிளேட்ஸ்லாம் தனியாக போட்டுக்கலாம். அதுவும் நல்லா சூப்பர் குவாலிட்டியாகவே இருந்துச்சு. ஒர்த் ஃபார் மணிங்க. பாத்திரம் கவுத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க, கோடு சென்ட் பண்ணிட்டேன். இப்பெல்லாம் 8:30க்கே தூக்கம் வந்துருது. அதுக்காக தோசை ஊற்றி நானும் சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கு பாலும் ஆற்றி எடுத்து வச்சாச்சு. அவங்க வரதுக்கு 9:30க்கு மேலே ஆகுமா, அதனால நான் எல்லாரும் ரெடி பண்ணி படுத்துட்டு அதுக்குள்ள நாளைக்கு என்ன சமைக்கலாம் ஸ்கூலுக்குன்னு சொல்லிட்டு எப்படி பிளான் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் எங்கள் மாமா வந்துட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடுலாம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் தாங்க நான் தூங்குவோம். அவ்வளோதான். காலிலேருந்து வேலை பார்த்தாலும் கொஞ்சம் 10 நிமிஷம் வந்து அவங்க கூட பேசிட்டு தூங்குற மாதிரி வராது. நீங்களும் என்ன மாதிரி தானே கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.